Hello students, welcome to Hiba Max 10 Standard Max பார்த்துட்டு இருக்கோம் chapter 7 example 7.8 லன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். Find the diameter of the sphere whose surface area is 154 meter square. So ஒரு sphere ஓட diameter என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதோட surface area வந்து 154 ன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போ இதோட ஃபார்முலா தெரிஞ்சா போதும். ரொம்ப ஈஸியான சம். ஃபர்ஸ்ட் ரேடியஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டா into 2 பண்ண diameter. So இதை வந்து நான் r ன்னு எடுத்துக்கிறேன். Let r be the radius ன்னு கூட எழுதிக்கலாம். அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? Surface area. Surface area of the sphere. Surface area of sphere எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 154 meter square. இப்போ surface area ஓட ஃபார்முலாவை எழுதிக்கலாம். ஃபார்முலா என்ன? 4 pi r square which is equal to 154. கரெக்டா? இப்போ இதுல pi ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 4 into 22 by 7 into r square is equal to 154. இப்போ r square is equal to எழுதிக்கலாம். அப்போ 154 into denominatorல இருக்க 7 numerator and numeratorல இருக்கிற வேல்யூ denominatorக்கு வந்துடும். சரிங்களா? இப்போ இதை 11 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். அது ஈஸி. 11 2 times, 11 1 time, balance 4, 11 4 times. புரியுதா? 11 1 time, 4 time. திருப்பி 2 இருக்கு. 2 7s are 2 7s are 14. இதோட ஸ்டாப் பண்ணும். இப்போ r square is equal to எப்படி எழுதணும்னா 7 into 7 divided by 4 2 into 2 ன்னு எழுதணும். 2 into 2. ஏன் 2 into 2 7 into 7? r square. அப்போ r is equal to root of 7 into 7 by 2 into 2. இப்போ இது ரெண்டும் கேன்சல் பண்ண r ஓட வேல்யூ 7 by 2 ன்னு கிடைச்சிடும். r ஓட வேல்யூ 7 by 2 meters. ஏன்னா ரூட்குள்ள ரெண்டு வேல்யூன்னா ஒரு வேல்யூ வெளியே எடுத்துக்கலாம். கீழே 2 into 2 22 எழுதிட்டேன். 2 into 2 ஒரு 2 நான் வெளியே எடுத்து எழுதிக்கலாம். கரெக்டா? இப்போ ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஆக்சுவலாக அவங்க என்ன கேட்குறாங்க? டயமீட்டர். டயமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 times ஆஃப் ரேடியஸ். அப்போ 2 into ரேடியஸோட வேல்யூ 7 by 2. 2 2 கேன்சல் பண்ணிட்டா 7 மீட்டர். இதுதான் டயமீட்டரோட வேல்யூ. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் ஈஸியா இருக்கு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எக்ஸாம்பிள் 7.9. The radius of a spherical balloon. Radius of a spherical balloon increases from 12 cm to 16 cm as air being pumped into it. Find the ratio of the surface area of the balloons in the two cases. Two cases na enna? 12 cm radius வச்சு ஒன்று கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி 16 cm வச்சு இன்னொன்று கண்டுபிடிக்கணும். இது ரெண்டத்தோட சர்ஃபேஸ் ஏரியாவை கம்பேர் பண்ணி ரேஷியோனா நியூமரேட்டர் பை டினாமினேட்டர்னு எழுதுவோம் இல்லையா? அந்த மாதிரி கண்டுபிடிக்கணுமா? சரியா? சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் கிவன் ரேடியஸ் என்னென்னு எழுதிக்கலாம். ரெண்டு பலூன் வருது. லெட் r1 and r2 be the radii of the balloon. Of the balloons. ரெண்டு பலூன் இருக்கு. இப்போ இது அவங்க ரேஷியோல கேட்குறாங்க. r1 by r2. r1 வேல்யூ 12, r2 வேல்யூ 16. இது ரெண்டுமே 4 டேபிள்ல டிவைட் ஆகும். 4 3s are 4 4s are. ஸோ 3 by 4ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா CSA of the balloons. CSA of balloons என்ன? 4 pi r square. இப்போ இங்க r1 r2ன்னு எடுத்துப்போமா? 4 pi r2 square. r1 கீழே r2. கிளியரா? இப்போ இது ரெண்டுத்தையும் ரேஷியோ நான் கண்டுபிடிக்கணும்னு வைங்களேன். ரொம்ப ஈஸி. 4 4 கேன்சல், pi கேன்சல். மிச்சம் நமக்கு r1 ஸ்கொயர் பை r2 ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். இது ஆல்ரெடி நமக்கு தெரியும் r1 என்ன r2 என்னன்னு. அப்போ 3 ஸ்கொயர் டிவைடட் பை 4 square. 3 square value 9, 4 4s are 16. இதுதான் நம்மளோட ஆன்சர்.
CSA of balloon ரேஷியோல கேட்டிருக்காங்க இல்லையா, இதுதான். இப்போ ரேஷியோல எழுதிடலாமா? Therefore, ratio of CSA of the balloons is 9:16. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற ஈஸியான சம். ரேஷியோல எழுதுறோம், கேன்சல் பண்றோம், அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Next question, example 7.10. If the base area of a hemispherical solid is 1386 square meters, then find its total surface area. இதோட total surface area என்னன்னு கேக்குறாங்க. இப்போ ஹெமிஸ்பியரோட பேஸ் எப்படி இருக்கும்னா ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. பேஸ் ஏரியானா சர்க்கிளோட ஏரியா πr². சரிங்களா, எழுதிக்கலாமா? சொல்யூஷன்ல let r be the radius of the hemisphere. இப்போ பேஸ் ஏரியா வந்து πr². பேஸ் ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஸ்கொயர் மீட்டரா? ஓகே. பேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு πr² ஸ்கொயர் மீட்டர்ஸ். இப்போ பேஸ் ஏரியாவே அவங்களே கொடுத்துட்டாங்க 1386 which is equal to πr². இப்போ TSA of hemisphere என்னன்னு எழுதிக்கலாமா? TSA of hemisphere is equal to 3πr² ஸ்கொயர் மீட்டர். அதாவது ஸ்கொயர் யூனிட்ஸ் வரணும், இங்க மீட்டர் இருக்கனால மீட்டர்னு எழுதுறோம். இப்போ பாருங்க, ஆல்ரெடி πr² வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம இன்டூ 3 பண்ணா போதுமா? therefore 3 into 1386. 3 6 are 18, balance 1. 8 3s are 24 plus 1 25, balance 2. 3 3s are 9 10 11, balance 1. 3 1s are 3 plus 1 4. So 4158 meter square. இதுதான் TSA of ஹெமிஸ்பியருக்கான வேல்யூ. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஈஸியான சம். கால்குலேஷனும் ரொம்ப ஈஸி தான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 7.11. The internal and external radii of a hollow hemispherical shell are 3 meter and 5 meter. Find the TSA and CSA of the shell. ரொம்ப ஈஸி. ரெண்டு வேல்யூ கொடுத்துட்டாங்க. கேபிட்டல் ஆரும் என்னன்னு கொடுத்துட்டாங்க 5 மீட்டர், ஸ்மால் ஆரும் 3 மீட்டர் கொடுத்துட்டாங்க. இப்போ இதோட TSA என்ன CSA என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் CSA எடுத்திருக்காங்க. CSA of the shell is equal to 2πr² plus r² ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ இது பாருங்க, 2 into பையோட வேல்யூ 22/7. கேபிட்டல் R வந்து 5 ஸ்கொயர், ஸ்மால் r 3 ஸ்கொயர். அப்போ 2 into 22/7 into 5 ஸ்கொயர் 25, 3 ஸ்கொயர் 9. 2 into 22/7 into 25 plus 9 34. கரெக்டா? 34. இப்போ இதை சால்வ் பண்ணணும்னா 7 டேபிளில் இதை சால்வ் பண்ண முடியாது. எதுவுமே சால்வ் பண்ண முடியாது. அப்போ எப்போவுமே என்ன பண்ணும், மேலே இருக்க எல்லா வேல்யூஸும் மல்டிபிள் பண்ணிட்டு 7ஆல் டிவைட் பண்ணும். இப்போ 2 into 22 44. 44 into 34 16. 4 4 16 17. 4 3s are 12. 1 32. அப்போ 6 9 4 1 1496. 1496 7ஆல் டிவைட் பண்ணும். 7 2s are 14. 9 இருக்கு. 7 1s are 7 2. Balance 6. 7 3s are 21. Balance 5. அப்புறம் பாயிண்ட் வச்சா 0. 7 7s are 49. ஆன்சர் 1. பாயிண்ட் வச்சா 0. திருப்பி 7 1s are 7. Balance 3. பாயிண்ட் இருக்கு 0. 7 4s are 28. நமக்கு 3 டெசிமல் பிளேஸ் வந்துச்சு, அதோட ஸ்டாப் பண்ணிடலாம். புக்கில் வந்து 7 1 வரைக்கும் தான் எடுத்திருக்காங்க. ஸோ 213.71 ஸ்டாப் பண்ணிடலாம். 213.71 மீட்டர் ஸ்கொயர். கிளியரா?
அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? TSA. TSA of the shell. TSA ஓட வேல்யூ TSA of the shell formula எழுதிருக்கேன். pi into 3r square plus r square square units. pi ஓட வேல்யூ 22/7. 3 into r square அப்போ 5 square plus small r ஓட வேல்யூ 3 square. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். 22/7 into 3 into 5 square value 25. 3 square value 9. So இது எப்படி எழுதலாம்னா 22/7 into 3 into 25 75 plus 9. 75 plus 9 எவ்வளோ? 75 அப்புறம் 80 84. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். 7 1 time 2 time. So 22 into 12. 22 into 12, 22 into 2 44, திருப்பி 22 அப்போ 264. இதுதான் நம்மளோட ஆன்சர். 264 meter square. இதுதான் TSA of the shell ஓட வேல்யூ. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் 7.12. A sphere, a cylinder and a cone are of the same radius. இப்போ இந்த மூணுத்துக்குமே ஒரே ரேடியஸ் தான். அடுத்து whereas cone and cylinder are of same height. Cone and cylinder ஏன்னா அது ரெண்டுத்துக்கு தான் ஹைட் வரும், ஸ்பியருக்கு ஹைட் வராது. அது ரெண்டுத்துக்கும் சேம் ஹைட். Find the ratio of their curved surface area. அப்போ மூணுத்தோட curved surface area நமக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னன்னு தெரிஞ்சதான் செய்ய முடியும். இப்போ ஸ்பியருக்கு ரேடியஸ், சிலிண்டருக்கு ரேடியஸும் ஹைட், அண்ட் இது ரெண்டுமே ஈக்குவல். whereas cone cylinder are of same height அப்படின்னா என்ன அர்த்தம்? ரேடியஸும் ஹைட்டும் ஒரே ஹைட். h is equal to r. இதுல h is equal to r. அண்ட் இப்போ கோன் கொடுத்துருக்கனால l மட்டும் கண்டுபிடிக்கணும். கோனுக்கு மட்டும் l கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் ரேஷியோல தான் கண்டுபிடிக்க போறோம். ஈஸி. ஃபர்ஸ்ட் சொல்யூஷன்ல let l be the slant height of cone. அப்ப l ஓட வேல்யூ எப்படி இருக்கும்னா h square plus r square. இங்க ஒரு கண்டிஷன் givenல என்ன கொடுத்திருக்காங்கன்னா r is equal to h. r h equal. அப்ப இது எப்படி மாறும்? h இருக்க இடத்துல r னே மாறிடும். r square plus r square. அப்ப 2r square க்கு whole root. இப்போ square root r க்கு மட்டும் கேன்சல் ஆகும். அப்போ √2 into r. இதுதான் l ஓட வேல்யூ. இதுக்கப்புறம் நம்ம CSA வை ரேஷியோல எழுதிக்கலாம். curve surface area of sphere first. next CSA of the cylinder. அடுத்து CSA of the cone. இப்போ இது மூணுத்தோட surface area என்னன்னா first 4 pi r square. அடுத்து சிலிண்டருக்கு 2 pi r h. அடுத்து கோனுக்கு வந்து pi r l. இப்போ இதுல எல்லாத்துலயுமே r h இருக்கிற இடத்துல r ன்னு மாத்திடணும், l இருக்கிற இடத்துல மாத்திடணும். எல்லாமே ஒரே வேல்யூவை கொண்டு வர போறோம். 4 pi r square 2 into pi into r into r. h க்கு பதிலா r, அப்புறம் pi into r into l க்கு வந்து √2 r மட்டும் தனியா இருக்கும். இப்போ இதுல ஒரே மாதிரி இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் pi, அதுக்கப்புறம் r ஸ்கொயர் 2 r 2 r. இப்போ பேலன்ஸ் இருக்கிறத அடுத்த லைன்ல எழுதுங்க. 4 is to 2 is to √2. இப்போ இதையும் நான் என்ன பண்ண போறேன்னா டிவைடட் பை √2. ஏன்னா இங்க √2 இருக்கு. அப்போ எல்லாமே √2வா மாத்தி எழுதணும். அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணலாம். இப்போ 4 எப்படி √2வா மாத்துறது? சைட்ல எழுதுறேன். 4 வந்து 2 into 2ன்னு எழுதலாமா? இதுல ஒரே ஒரு 2வை மட்டும் நான் √2 into √2ன்னு மாத்தி எழுதலாமா? √2 into √2 2 தான். ஸோ இது எப்படி எழுதுவேன்னா 2 into √2 into √2. 2 எப்படி எழுதலாம்? √2 into √2. வெளியே இன்னொரு √2 இருக்கு. ஸோ √2 கேன்சல், இங்க 1 இருக்கும். இப்போ ஃபைனல் ஆன்சர் எப்படி வரும்? 2 √2 is to √2 is
to 1. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற ஈஸியான சம் அண்ட் கொஷின் பேப்பரில் கேட்ட சம்மும் கூட கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்த கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் example 7.13. The slant height of a frustum of a cone is 5 cm and radii of its ends are 4 cm இன்னொன்று 1 cm. Slant height of frustum கொடுத்துட்டாங்க, L கொடுத்துட்டாங்க, கேபிட்டல் ஆரும் ஸ்மால் ஆரும் கொடுத்துட்டாங்க. இதோட curved surface area என்னன்னு கேட்குறாங்க. ஸோ curved surface area of a frustum என்னன்னு தெரிஞ்சாலே போதும், ஆன்சர் கிடைச்சது. சொல்யூஷனில் slant height வந்து 5 cm, capital R 4 cm, small r 1 cm. இப்போ curved surface area of the frustum கண்டுபிடிக்கணும். frustum ஓட ஃபார்முலா என்ன? pi into capital R plus small r into L square units. இப்போ pi ஓட வேல்யூ 22/7, capital R 4, small r 1, length வந்து 5. இப்போ 22/7 into 4 plus 1 5 into 5. இப்போ இது டைரெக்டாக நம்மளால சால்வ் பண்ண முடியாது, கரெக்டுங்களா? அப்போ எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணிடணும். 22 into 5 110, 110 into 5 550, 11 5 55, அவ்வளோ டிவைடட் பை 7. இப்போ சைடில் 550 டிவைடட் பை 7 பண்ணலாமா? 7 7s are 49, 6 0, 7 8s are 56, minus பண்ண 4, point வச்சா 0, 7 5s are 35, balance 5, point இருக்க 0, 7 7s are 49, balance 1, point இருக்க 0, 7 1s are 7. இப்போ 3 டெசிமல் பிளேஸ் வந்துருச்சு. ஸோ நம்ம 2 எடுத்துக்கலாம். மூணாவது 5 வரல, 5 விட கம்மியாக தான் வருது. ஸோ 78.57 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா, அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் நம்மளோட ஆன்சர். இதுதான் சிஎஸ்ஏவோட வேல்யூ. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியான சம், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.